நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். யார் கட்சி ஆரம்பித்தாலும் கவலை இல்லை, அவைகள் ஓரிரு பல அமாவாசைகளுக்கு மட்டுமே தாங்கும். கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நாகையில் மாற்றுக் கட்சியினர் 2000 பேர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. நாகையில் உள்ள தனியார் திருமண அரங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தலைமையில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பெண்கள், இளைஞர்கள் தாரத்தப்பட்டைகள் முழங்க சாரசாரையாக பேரணியாக வந்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன், மகாதேவி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம், செருதூர், கல்லார், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட 14 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1610 நபர்கள் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறுகையில், எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை மீனவர்கள் வேறு, தற்போது மீனவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து வருகின்றனர். மீனவர்களும் மீனவ இளைஞர்களும் மாணவர்களும் திமுக மீது நம்பிக்கையுடன் ஆதரவுடன் உள்ளனர். யார் கட்சி ஆரம்பித்தாலும் கவலை இல்லை, ஒரு இரு அமாவாசைகளுக்கு மட்டுமே தாங்கும். கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று விமர்சனம் செய்தார். அந்த 5 மாநிலங்களிலே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று அக்னி நியூஸ் சர்வீஸ் என்கிற ஒரு நிறுவனம்